வீடியோவில் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு முக்கியமான கான்செப்டான ரேடியேஷன் டாப்பிக்கில் பேரலல் பிளேட்டு சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டு பேரலல் பிளேட் இருக்குது. ஓகே, ரெண்டு பேரலல் பிளேட் இது எங்கிட்ட பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்லார்ஜ்டு ரூமில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்கும், இதுக்கு ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ரூமோட டெம்பரேச்சர் ஒன் பிளேட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 டிகிரி செல்சியஸ், இது வந்து 400 டிகிரி செல்சியஸ். அப்போ இதுலேருந்து இதுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை ஹீட் பண்ணதுக்காண்டி எப்போவுமே ஒரு காஃபி கப் ஒரு ரூமில் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு சரௌண்டிங்ஸ். எமிசிவிட்டி, அது எமிசிவிட்டி பவர் அப்படின்னா ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ரேட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0.2 0.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் த பிளேட், இது ரெண்டு பிளேட்டுமே ஹீட்டை வெளியில் எக்ஸிபிட் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுறது என்னது ரூம். ஓகே, கன்சிடர் ஒன் பிளேட் சர்ஃபேஸ் ஃபேஸிங் இச். ஓகே, எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைஸ் ஆஃப் த பிளேட் தெரியும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸு, இது ரெண்டுத்துக்கும் தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் ரூம், இந்த ரூமோட டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும், கேள்வினா மாற்றிக்கணும். சைஸ் ஆஃப் த பிளேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அனாலஜி டயக்ராம் அப்படின்னு ஒன்று பேஸ் பண்ணி இதை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ண போவோம். ஃபஸ்ட் பிளேட்டோட டெம்பரேச்சர், செகண்ட் பிளேட் டெம்பரேச்சர், எமிசிவிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் பிளேட், எமிசிவிட்டி ஆஃப் த செகண்ட் பிளேட். ஓகே, நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஈச் பிளேட், ஒவ்வொரு பிளேட்லையும் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு ரூமுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு அனாலஜி டெம்பரேச்சர், அனாலஜி டயக்ராம் ஃபஸ்ட்டு போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு EB1 J1, ஏன்னா மொத்தம் 3 காம்போனன்ட் இருக்குது, EB1 EB2 EB3, எமிசிவிட்டி ஆஃப் பாடி 1, எமிசிவிட்டி ஆஃப் பாடி 2, எமிசிவிட்டி ஆஃப் பாடி 3. ஓகே, அது மூணுத்தையும் ஜாயின் பண்ணுற ஜங்ஷன் J1 J2 J3. இந்த 2 பிளேட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த டயக்ராம் தான் நம்ம போட போகிறோம், இல்லை வேறு கான்ட்ராக்டேஷனே வேண்டாம். ஒரு எமிசிவிட்டிக்கும் ஒரு ஜங்ஷன் நோடுக்கும் உள்ளதை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் டயக்ராம் படி நம்ம எழுதியிருப்போம். இது வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம் படி நம்ம எழுதியிருப்போம். அதை நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் டவுட் இருந்ததுன்னா மேற்கொண்டு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ EB1க்கும் J1க்கு இடையில் இந்த மாதிரி வரும், J1க்கும் Jக்கும் இடையில் ரெசிப்ரோசிட்டி தியரம் வரும். EB2க்கும் J2க்கும் இடையில் இப்படி வரும், J2க்கும் J3 ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் உள்ளதில் ரெசிப்ரோசிட்டி தீரம், ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் ரெசிப்ரோசிட்டி தீரம். 1 to 3 கொடுத்துருக்காங்க, அப்போ 1 to 3. அடுத்து 2 to 3 கொடுத்துருக்காங்க, அப்போ 2 to 3. 1 to 2 கொடுத்துருக்காங்க, அப்போ 1 to 2. ஓகே, இது எமிசிவிட்டி, இது EB3க்கும் J3க்கும் உள்ளது. ஓகே, இப்போ ஏரியா கேட்டிருக்காங்க, 1x1 கொடுத்துருந்தாங்க, அப்போ 1 × 1 1 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த பிளேட் 1 பிளேட் 2 வந்து சேம் தான். சின்ஸ் த ரூம் டெம்பரேச்சர் ரூமோட இது வந்து கொடுக்கல அப்படின்னா இன்ஃபினிட்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நோடல் டயக்ராம், எமிசிவிட்டி ஆஃப் 1 கொடுத்துருந்தாங்க, A1 எவ்வளவு, ε1 எவ்வளவு, இதை கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறாச்சு. அடுத்து 1 மைனஸ் இதோட கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 - ε3 A3யோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இப்போ 1/0னா இன்ஃபினிட்டி, 1/∞ என்னது 0. ஓகே, அதை நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த 3 வேல்யூஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இந்த EB3யும் இந்த J3யும், ஏன்னா ரூம் டெம்பரேச்சரும் ரூமை பொறுத்து தான் இந்த ரெண்டுமே நோடல் இருக்குது. அப்போ நம்ம இது மொத்தமாக என்னென்னு எடுத்துக்கலாம், EB3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, EB3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஷேப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஷேப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா, பிளேட்டோட டிஸ்டன்ஸு 1 மீட்டர் 1 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, அதோட லென்த்து பிரெத்தை வச்சு அதுக்கு ஒரு வேல்யூ என்ன பண்ணிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஷேப் ஃபேக்டரோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ வந்து L/d. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ என்னது L/d. L எவ்வளவு, டயாமீட்டர் எவ்வளவு, டிஸ்டன்ஸ். அடுத்து பிரெத் எவ்வளவு, லென்த் அண்ட் பிரெத்து பை என்னது, அப்போ x/2, எக்ஸும் 2 இதுவும் 2. அப்போ இங்கேயும் 2, இது HMD டேட்டா புக்கில் அந்த பேஜை வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் 2 ரெண்டு மெர்ஜ் ஒரு இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா 0.41525. ஓகே, இப்போது 1க்கும் 1க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன், இது ஷேப் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும். எப்போவுமே 1 1 1 2 1 3. ஓகே, 1 1 1 2 1 3 = என்னது, மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா என்னது 1ன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் ரெண்டு சேமாக இருந்ததுன்னா அது என்னது 0ன்னு ஆயிரும். ஓகே, ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா 0ன்னு ஆயிரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இது 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு F12ஓட வேல்யூ வந்து தெரியும். ஓகே, இந்த பாடி இதுக்கு இடையில நடத்தக்கூடிய ஷேப் ஃபேக்டர் வேல்யூ வந்து நான் அந்த டேட்டா புக்கை பார்த்து நான் என்ன பண்ணேன், ஃபைண்ட் அவுட் பண்ணேன். 0.2வும் இங்கேயும் 2வும் 0.41525 அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு F13 தான் தேவை. அப்போது இது அங்கிட்டு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா F13 = 1 - என்னது F12.
அதை நான் கல்குலேட் பண்ண F13 எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி செகண்ட் பாடி ஃபஸ்ட்டு இதுக்குள்ள இன்ட்ராக்ஷன் F121 F22 F23 சேமாக இருந்தால் என்ன சொன்னேன் 0ன்னு சொன்னேன்னா ஓகே. அடுத்து எனக்கு என்ன தெரியும் F23 எனக்கு தேவை அப்படின்னா இதை அங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணணும். F12 இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷனும் F21க்கு இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷனும் சேம். அப்போ நான் F12க்கு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், அதை என்ன பண்ணிப்பேன் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிப்பேன், இதை மைனஸ் பண்ணினா ஆன்சர் கிடச்சிடும். எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் தியரமில் இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் பண்ணி இந்த வேல்யூ எவ்வளவு, இந்த வேல்யூ எவ்வளவு, இந்த வேல்யூ எவ்வளவு, இது மூணுத்தையும் நான் என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது மூணுத்தையும் எழுதியாச்சு. ஏரியா எல்லாத்துக்கும் சேம் தான் ஓகே. ஏரியா எல்லாத்துக்கும் சேம் தான். F13யோட வேல்யூ இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது. அடுத்து F23யோட வேல்யூ இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். F12வோட வேல்யூ நான் டேட்டா புக்லேருந்து எடுத்தது. இதை சால்வ் பண்ணிக்கணும். அடுத்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் EB = சிக்மா டெம்பரேச்சர் பவர் 4. EB 1 கேட்டிருந்தாங்கன்னா சிக்மா இன்ட்டு டெம்பரேச்சர் 1/4. இப்போ சிக்மாவோட வேல்யூ என்னது 5.610 × 10⁻⁸. டெம்பரேச்சர் 1ஓட வேல்யூ என்னது கெல்வினில் மாற்றினதை தான் போடணும் 1173 கெல்வின். அப்போ பவர் 4 போட்டிங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் ஓகே. வாட் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். அதே மாதிரி EB2க்கான வேல்யூ வந்து சிக்மா இன்ட்டு T2/4 5.610 × 10⁻⁸. T2ஓட வேல்யூ போட்டாச்சு. அடுத்து EB3 கேட்டாங்கன்னா சிக்மா இன்ட்டு T3/4 அதுக்கான வேல்யூ கிடச்சிச்சு. EB3யும் J3யும் நான் சேம் அப்படின்னு சொன்னேன் ஓகே. அதான வேல்யூஸ் போட்டாச்சு. இந்த நோடு எழுதுறது ஓகே. நோடு எழுதுறது தான் பார்க்கணும். நோடு எழுதுறத நான் இதில் சொல்லிவிட்டு நான் இதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. இது மைனஸ் இது ஏன்னா இதான் அவங்க இன்புட் உள்ளே வருது. இது மைனஸ் இது பை இந்த வேல்யூ ஓகே. EB1 - J1 பை அந்த 1 - ε1 அந்த வேல்யூ. அடுத்து J2க்கு வேல்யூ போயிடும். J2 - J1 பை இந்த வேல்யூ ரெசிப்ரோசிட்டி தியரம். J2 - J1 பை இந்த வேல்யூ ஓகே. அடுத்து EB3 இந்த வேல்யூ எடுத்துக்கணும் ஓகே. EB3 மைனஸ் இந்த இடத்துல EB3ன்னு வந்துடும். EB3 ஓகே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நோடு J1 மட்டும்தான் பொறுத்து எழுத போகிறேன். நோடு J1 பொறுத்து எழுதுறேன்னா இந்த J1 சுற்றி யாரெல்லாம் இருக்கா EB1 இருக்கிறான், J2 இருக்கிறான், இந்த J3 இருக்கிறான். நான் J3யும் நான் EB3யும் என்னன்னு சொல்லியாச்சு ஃபஸ்ட்டே சேம்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் EB3 போட்டுக்கலாமா. இது மைனஸ் இது பை என்னது இது. அடுத்து J2லேருந்து பாஸ் ஆகிருக்கும் J2 - J1 பை இந்த வேல்யூ. அடுத்து J1க்கு பக்கத்தில் யார் இருக்கா EB3 இருக்கான். EB3 - J1 பை என்னது இந்த வேல்யூ ஓகே. அப்படி எழுதியாச்சு. EB3 போட்டாச்சா ஓகே. அடுத்து இப்போ நோடு 2 நான் எழுதிட்டு அடுத்து நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துறோம் ஓகே. நோடு 2 தான் இருக்குது. நோடு 2 J2 இருக்கு. இப்போது இங்கேருந்து இங்கே ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணணும் நோடு J2 அப்போது இது மைனஸ் இது ஏன்னா அங்கே இருந்து தானே இன்னும் உள்ளே வருது ஓகே. இங்கே தான் அதிகமாக இருக்கும், இங்கேருந்து தான் இங்கே வரும். அப்போ J1 - J2 பை இந்த வேல்யூ 1/. அடுத்து EB2 இங்கே வந்துடும். EB2 - J2 பை இந்த வேல்யூ. இந்த வேல்யூ என்னது 1. அதை எழுதி தான் போட்டிருக்காங்க 1 - ε2/A2 ε2 ஓகே. அடுத்து EB3 - J2 பை இந்த வேல்யூ 1/A2 F23 ஓகே. இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை நான் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் உள்ளதை நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகே. இதில் உள்ளதை எடுத்தால் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் நோடு J1 அப்படின்னு போட்டாச்சு ஓகே. EB1ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன் ஏற்கனவே. எல்லாம் இதில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதாக இருக்குது பாருங்கள் EB1ஓட வேல்யூ, EB2ஓட வேல்யூ, EB3ஓட வேல்யூ. அடுத்து இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் படி 1/1/1 கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து 1 - ε 1 இந்த ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். 1 - E3 மட்டும் என்னது 0 ஓகே எழுதியாச்சு. இப்போ EB1க்கு பதிலாக அதை தூக்கி போட்டாச்சு. இதுக்கு பதிலாக வேல்யூ என்னது 4. J2 தெரியாது, J1 தெரியாது, இங்கே J1 தெரியாது போட்டாச்சு. இதுக்கு வேல்யூ 2. EB3யோட வேல்யூ போட்டாச்சு, J1 போட்டாச்சு. இதுக்கு வேல்யூ 1.7102 = என்னது 0. இது டிவைடட் பை இது எழுதியாச்சு. அடுத்து இது டிவைடட் பை இது, இதில் மைனஸ் இருந்தால் மைனஸ். அடுத்து J2 டிவைடட் பை இது, அடுத்து J1 டிவைடட் பை இது, அடுத்து இது டிவைடட் பை இது, அடுத்து மைனஸ் J1 டிவைடட் பை இது ஓகே. இதை டிவைட் பண்ணி இந்த வேல்யூ இங்கிட்ட 1 இருக்கிறது அர்த்தம் 1/4 என்னது 0.25 இன்ட்டு என்னது J1. இங்கிட்ட 1 இருக்கிறது அர்த்தம் 1/2.48 என்னது 0.415. இங்கே என்ன இருக்குது J2 இருக்குது J2. இங்கிட்ட 1 இருக்கிறது அர்த்தம் 1/2.408 என்னது 0.415 இன்ட்டு என்னது J1. இது டிவைட் பை இது பிரச்சனை இல்லை. இங்கிட்ட 1 இருக்கிறது அர்த்தம் 1 டிவைட் பை இதோட வேல்யூ இந்த இருக்குது J1 = 0. நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஓகே. தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. J1 ஃப்ளோ ஒரு சைடு எழுதுங்க. இந்த J1 இந்த J1 எழுதியாச்சு. அடுத்து J2ல யார் இருக்கான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் 0.415 தான் மட்டும்தான் இருக்கும், அதை எழுதியாச்சு. அடுத்து நம்பர் டேம் இது ஒரு நம்பர் டேம் இது ஒரு நம்பர் டேம் இருக்கும், அதை எழுதியாச்சு ஓகே. நம்பர் டேமில் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 27103 இருக்கா. இதை நான் இங்கே பாயிண்ட் எங்கே கொண்டு வந்தோன்னா 10⁻3 எழுதிக்கலாம் ஓகே. இது ப்ளஸில் இருக்குது. இது ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். இதோட வேல்யூ ஆட் பண்ணி இதோட வேல்யூ ஆட் பண்ணி இது ஈக்குவேஷன் ஏன்னு வச்சுக்கணும் ஓகே. இதே மாதிரி நோடு J2 நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு எழுதுறோம்
இதுக்கும் பாக்ஸ் போட்டுக்கணும் ஈக்குவல்ட்டு 0. J1 J2 இதுக்கான வேல்யூ இது. அடுத்து EB3 J2 இதுக்கான வேல்யூ இது. அடுத்து EB2 J2 இதுக்கான வேல்யூ இது 1 ஈக்குவல்ட்டு 0. அடுத்து இது டிவைட் பை இது, இது டிவைட் பை இது. அடுத்து இது டிவைட் பை இது, இது டிவைட் பை இது. அடுத்து இது டிவைட் பை இது 1 தான், இது டிவைட் பை இது J2 தான் ஈக்குவல்ட்டு 0. அடுத்து இங்கிட்டு 1 இருக்கிறது அர்த்தம் 1 டிவைட் பை 2.408. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 டிவைட் பை 2.408. அடுத்து இது டிவைட் பை இது போடுறேன். அடுத்து 1 டிவைட் பை 1.7102. இந்த வேல்யூ அப்படி வந்துடும், இந்த வேல்யூ அப்படி வந்து ஈக்குவல் டு 0. J1 ஃபுல்லாக ஒரு சைடு ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து J1 ஒன்று தான் இருக்குது, J2 இங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இருக்குது, இங்கிட்ட ஒரு J2 இருக்குது. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படி போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் போட்டு சால்வ் பண்ணியாச்சு. இதில் வேறு நம்பர் டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, வேறு நம்பர் டேர்மும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11.89 பொறுத்து இது ஈக்குவல் டு எங்கிட்ட போச்சுன்னு இது பி வேல்யூ. இப்போ ஏயும் பியும் ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். இதில் கால்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணிவிட்டு நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும், J1ஓட வேல்யூ, J2ஓட வேல்யூ. அதை ஹீட் லாஸ்ட் பை பிளேட் 1. பிளேட் 1ல் எவ்வளோ ஹீட் லாஸ்ட் ஆகுதுன்னா Q1 ஈக்குவல் டு EB1 மைனஸ் J1 பை அந்த வேல்யூ. இந்த வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். எப்சிலான்1ஓட வேல்யூ எழுது, A1ஓட வேல்யூ எழுது. அப்போ ஹீட் லாஸ்ட் பை பிளேட் 1 என்னதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹீட் லாஸ்ட் பை பிளேட் 2 அதுக்கான வேல்யூ என்னது, EB2 மைனஸ் J2 பை இந்த வேல்யூ எழுதியாச்சு. இது அப்போ டோட்டல் ஹீட் லாஸ்ட்னா Q1 ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 புரிஞ்சுக்கிட்ட முடியுதா. அடுத்து ரூம் ரிசீவ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3யோட இன்ட்ராக்ஷன். 3 தான் என்னது ரூம். இந்த 3யோட இன்ட்ராக்ஷன் J3 கூட யாரெல்லாம் தொடர்பில் இருக்கான், J1 தொடர்பில் இருக்கான், J2 தொடர்பில் இருக்கான். அப்போ அதை வச்சு என்ன பண்ணணும்னு எழுதணும், J1 மைனஸ் J3 பை J1 மைனஸ் J3 பை இந்த வேல்யூ, J2 மைனஸ் J3 பை இந்த வேல்யூ. புரிஞ்சுக்கிட்ட முடியுதா. எனக்கு J1ஓட வேல்யூ நான் தெரியும், ஏன்னா என்ன பண்ணேன், அந்த இதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி J2 என்ன J1 என்னன்னு அந்த வேல்யூஸை நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ இது ஹீட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறது ரூம். ஏன்னா பிளேட்டு லூஸ் பண்ணதுன்னா ரூம் அப்சர்வ் பண்ணதுன்னு தான் அர்த்தம். புரிஞ்சுக்கிற முடியுதா. கிளைமேக்ஸில் அந்த வேல்யூஸ் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணி எழுதிட முடியும். ஓகே.